ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்தி கூட ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அளவுகளோட ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான கிரேவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா போதும். ரொம்ப நேரம் தண்ணியிலே வச்சிடக்கூடாது. காலிஃப்ளவர் குழஞ்சி போயிடும். தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு 7-8 முந்திரி சேர்த்திக்கலாம். 6-7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்திட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. கடைசியாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுற முன்னாடி தக்காளியை சேர்த்து ஒரு கலரி எடுத்தோம்னா போதும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வலுவல்னு பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். லைட்டாக நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை வந்து இப்போ இதில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். காலிஃப்ளவர் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து டைரெக்டாக வந்து கிரேவியில் சேர்த்துறத விட இந்த மாதிரி வறுத்தெடுத்து சேர்த்தி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் வந்து குழம்புல நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்தி அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா பொடிகளை சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்திருக்கிறோம். காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் மட்டும்தான் நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கோம். மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்தெடுத்து வச்ச காலிஃப்ளவரை அதில் சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் அதில் மசாலாவில் சேர்த்தி நல்லா மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்திடக்கூடாது. இது வந்து செமி கிரேவியாக வச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா அதை வந்து ஒரு கலரி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் விடும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அளவுகளோட காலிஃப்ளவர் கிரேவி வச்சு பாருங்கள். அடிக்கொருக்கா வந்து நம்ம இதை செஞ்சு பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.